ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவரின் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவரின் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் என்று இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். இதே வசனத்தை சங்கீதம் 18:32 நம்ம இப்படி வாசிக்கிறோம். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. நேற்று தினத்தில் நாம் வாசித்தோம், தியானித்தோம். 2 வழிகள் இருக்குது. ஒன்று தேவனுடைய வழிகள், இன்னொன்று மனுஷனுடைய வழிகள். மனுஷனுடைய வழிகள் நம்முடைய பார்வைக்கு செம்மையானதாகத்தான் தோன்றும், ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். பிரியமானவர்களே, இதே போலத்தான் அவருடைய வழி உத்தமமானது என்றும் நம்மை குறித்த அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள் என்றும் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் மனுஷனுடைய வழிகள், அதாவது நம்முடைய வழி எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிள்ளையின் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பதை அதன் நடக்கையினாலே அறிந்து கொள்ளலாமா. அப்படின்னா அவர்களுடைய வழிகளை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் அங்கே அது கொடுக்கப்பட்ட காரியம். சங்கீதம் 84:5 நம்ம இப்படி வாசிக்கிறோம், உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயத்திலே செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படின்னா நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பதாக செம்மையாக இருக்கும் பொழுது இந்த பூமியிலே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம்மை போல பாக்கியம் பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. அப்படி நாம் பாக்கியவான்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டுமே ஆனால், நம்முடைய இருதயத்திலே செம்மையான வழிகள் இருக்க வேண்டுமே ஆனால், எப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்பதை குறித்து தான் நான் தியானிக்க போகிறோம். நம்முடைய வழி செம்மைப்படுத்த வேண்டுமே ஆனால் சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய ஆலோசனையும் அவருடைய போதனையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை செவ்வையான வாழ்க்கையாக இருக்கும், நம்முடைய வழிகள் செம்மையான வழிகளாக இருக்கும், அவருக்கு முன்பதாக குற்றமற்ற வழிகளாய் காணப்படும். பிரியமானவர்களே, அப்படி நாம் செம்மையான வழிகளை கொண்டிருக்க வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு அவசியம். சங்கீதம் 107:7 எப்படி வாசிக்கிறோம், அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர நீர் அவர்களை செம்மையான வழியிலே நடத்தினீர். அப்போ கர்த்தர் தான் நம்மை செம்மையான வழியிலே நடத்த முடியும். எப்படி நடத்துகிறார்? போதித்து நடத்துகிறார். அவர் பிரயோஜனமானவைகளை போதித்து நடத்துகிற கர்த்தர். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து போதித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். எப்படியெல்லாம் இருந்தால் அவருடைய போதனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். எஸ்ரா இப்படி எழுதுகிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறுவித்தேன். எப்படி தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பார், எப்படி நம்மை போதிப்பார் என்றால் உபவாசத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை போதித்து நடத்துவார். நான் எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் போய் அவருடைய வழிகளை நாம் அவருடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோமோ, எப்பெல்லாம் உபவாசித்து தேவனுடைய முகத்தை தேட நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை போதித்து நடத்துவார். அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே காத்திருக்காத ஒரு மனுஷனால அவருடைய ஆலோசனையை நாம் பெற முடியாது. இன்னும் சங்கீதக்காரன் 25வது சங்கீதம் 5வது வசனத்தில் இப்படி ஜெபிக்கிறார், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்து இருக்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். 2வதாக நம்மை போதிக்கிறது என்னவென்றால், நம்மை போதித்து நடத்த கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழி என்னவென்றால் இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தின் மூலமாய் அவர் நம்மை போதித்து நடத்துகிறார். ஒரு மனுஷனுக்குள்ள வேத வசனம் நிலைத்திருக்கும் பொழுது அவன் வழி மாறி போக வாய்ப்பே இல்லை, வழி தவறி போக வாய்ப்பே இல்லை, அவனுடைய வாழ்க்கையில இடறுதல்களுக்கு வாய்ப்பே இல்லை. பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாய் மாறுகிறோம். சங்கீதம் 143:10 இப்படி வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய, என்னுடைய வழிகள் உமக்கு முன்பதாக செம்மையாக இருக்க நீர் என்னை போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்கிறார். 3வதாக நம்மை செம்மையான வழியிலே நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தி
உணர்த்துகிறவர். நம்ம போகிற பாதை சரியில்லை, நம்ம போகிற வழி தவறு என்பதை கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார், நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை உங்களுடைய காதுகள் கேட்கும். யார் இவர்? இந்த சத்தம் யாருடைய சத்தம்? ஆவியானவருடைய சத்தம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய சத்தம் வெளிப்படுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை செம்மையான பாதையிலே போய்கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் விழுந்து போக காரணம் என்ன? அநேகர் இடறி போக காரணம் என்ன? விசுவாச ஓட்டத்தை விட்டு பின்வாங்க காரணம் என்ன? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியாத நிலைமை, அவருடைய பாதம் அமர முடியாத நிலைமை, இந்த வேத வசனம் அவர்களுக்குள்ளே நிலைத்திராத ஒரு அனுபவம். எனவே பிரியமானவர்களே, அவருடைய சத்தியத்திலே நடக்கிறவர்களாய், அவருடைய பாதம் அமர்கிறவர்களாய், அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்கிறவர்களாய், அவருடைய போதனைக்கு செவி சாய்க்கிறவர்களாய், ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். நிச்சயமாகவே பாக்கியவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். வேதம் இன்னொரு வசனத்தை சுட்டி காட்டுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம், உன் காரியத்தில் எல்லாம், உன்னுடைய செயல்களில் எல்லாவற்றிலையுமே நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான். தேவனை மாத்திரம் நினைக்கும் பொழுது, அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். நம்முடைய எண்ணம் சிந்தனை சிதறடிக்கப்படும் போது, வேற சிந்தனையாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வழிகள் செம்மையான வழிகளாய் இருக்காது. அவருக்கு முன்பதாக நம்முடைய பாதைகள் பிரியமானவைகளாய் இருக்காது. எனவே இங்கே ஞானி எழுதுகிறார், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் வழிகளை செவ்வைப்படுத்துவார். சங்கீதம் 50வது சங்கீதம் 23வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஒரு மனுஷனுடைய வழி செம்மையான வழியாய் இருக்குமே ஆனால் அவன் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனாய், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இந்த பூமியிலே காணப்படுவான். பிரியமானவர்களே, எனவே தேவஜனமே, அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? ஒருவேளை விரும்பாத வழிகளாய் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளாய் இருக்கலாம். யோபு சொல்லுகிறது போல, என் வழிகளை நான் அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன், நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று யோபு சொல்லுகிறார். அதே போல நாம் போகிற வழியை தேவனுக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவோம், தேவனுக்கு முன்பதாக செவ்வையாக்குவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பாக்கியவான் என்கிறதான ஒரு மேலான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய வழியை தேவனுக்கு முன்பதாக செவ்வையாக காணப்பட வேண்டுமேனால் அவருடைய சத்தியத்திலே நடக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம், அவருடைய சத்தம் கேட்க நம்மை ஒப்பு கொடுப்போம், தேவ சமூகம் அமர நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் அவர் நம்மை போதித்து ஆலோசனை தந்து நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் உங்களுக்கு கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிகள் செம்மையானவைகளாய் காணப்படுவதாக, உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோபுவை போல எங்களுடைய வழிகள் உமக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணப்பட்டவைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க எங்களை போதித்து நடத்துங்க, ஆலோசனை தந்து நடத்துவீராக. உங்க திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.